أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الكريم فاذكروني أذكركم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் சொல்கிறான், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். அப்படி நினைவு கூறுவது ஒரு முஃமினுக்கு பயனளிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதற்கேற்ப இந்த கண்ணியமிக்க ரமதானுடைய மாதத்தில் எதை நினைவு கூற போகிறோம்னா, பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரம் மற்றும் நபர்களை பற்றி தான் இன்னைக்கு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ஃபஜார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, உத்பா இப்னு ஃபர்கத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமலானை குறித்து உரையாடி கொண்டிருந்த பொழுது அவருக்கு அருகில் நான் இருந்தேன். அப்போது நபி தோழர்கள் ஒருவர் எங்களிடம் வருகை தந்தார். அப்போது உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணியத்துடன் மௌனமாகிவிட வந்தவர் கூறினார், ரமலானை குறித்து அல்லாஹ்வின் தூதர் இவ்வாறு கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். நரகத்தின் வாசல் அம்மாதத்தில் அடைக்கப்படுகின்றன, சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்நாட்களில் ஒரு வானவர் இவ்வாறு மக்களை நோக்கி அழைப்பார், நன்மைகளை சொந்தமாக்க நாடுபவர்களே, உங்களுக்கு நற்செய்தி உண்டாவதாக. தீமை செய்ய நாடுபவர்களே, அதனை விட்டும் விலகியிருங்கள். இவ்வாறு அவர் கூறுவது ரமலான் மாதம் முடியும் வரை தொடரும். இந்த ஹதீஸ் அஹமத் நஸ்ஸாயில இடம்பெற்றிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நாம எல்லோருக்கும் தெரியும், இந்த ரமதானுடைய மாபெரும் சிறப்பே சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது, நரக வாசல் அடைக்கப்படுது. நாம நன்மையின் பக்கம் செல்ல விடாமல் தடையாக இருக்கும் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுறாங்க. இந்த ஹதீஸ் நம்ம எல்லோருக்கும் பொதுவா தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான். ஆனா வானவர் ஒருவர் நம்ம ஒருவரிடமும் நன்மைகளை விரைந்து செய்யுங்க, தீமையை விட்டு விடுங்கன்னு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் முழுவதும் நினைவூட்டி கொண்டே இருக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். நாமெல்லாம் பலகீனமான மனிதர்கள், நமக்கு எப்பொழுதுமே ஒரு நினைவூட்டல் இருந்து கொண்டே இருக்க வேணும். உதாரணத்துக்கு பாருங்க, தொழுகையுடைய வக்து வந்துருச்சுன்னா அதை நினைவூட்டுவதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாங்கை நமக்காக வச்சிருக்கான்ல, அது போல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக நாம வெற்றி அடைவதற்காக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்புமிக்க மாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களது சஹாபாக்களும் எப்படி முழுமையாக அடைந்து சிறப்புற்றார்களோ அதுபோல நாமும் இந்த சிறப்புகளை எல்லாம் அடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நாமெல்லாம் போன வாரம் துஆனா என்ன, ஏன் கேட்க வேண்டும், அதன் சிறப்புகள் என்னென்னங்கிறத பத்தி பார்த்திருந்தோம். யார் அல்லாஹ்விடம் கேட்கவில்லையோ அவர்களிடம் அல்லாஹ் கோபப்படுகின்றான். அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனையை விட சங்கைக்குரியது எதுவும் இல்லை. பிரார்த்தனை புரிபவர் தனது எல்லா தேவைகளையும் கேட்கட்டும். காரணம், அல்லாஹ்வை பொறுத்தவரை இயலாத விஷயங்கள் எதுவும் இல்லை. இப்படி நிறைய ஹதீஸ்களை போன வாரம் நம்ம பார்த்தோம். நம்முடைய ரப்போடு எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கணும், அதை அவன் மிகவும் நேசிக்கின்றான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு செயல்கள் செய்வதாக இருந்தாலும் அந்த செயல்கள் செய்வதற்கு முன் அல்லாஹுவை பிரார்த்தித்து தான் செய்தார்கள். நாமும் அதன்படியே செய்வதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். தூங்கி எழுந்ததிலிருந்து மறுபடியும் தூங்கச் செல்லும் வரை நாம இப்படி அழைத்து அவனிடம் உதவி பெற வேண்டும் என்ற வழிகாட்டலை நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. ஆனா அந்த துஆக்கெல்லாம் நம்மளுடைய அன்றாட அடிப்படை தேவைகளுக்கு உட்பட்ட விஷயங்களா இருக்கு. அதனாலதான் நம்முடைய இறைவன், நம்முடைய நேசன் நம்மளுடைய தனிப்பட்ட ஆசைகளை, விருப்பங்களை, நம்மளுடைய கவலைகளை, நம் மன பாரத்தை அவனோடு ஷேர் பண்ணி பேசிக்கொள்றதுக்கு ஒரு விசேஷமான நேரங்களையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, எச்சரிக்கையாக இருப்பது விதியை பொறுத்தவரை பயனளிக்காது. ஆயினும் ஏற்கனவே வந்த இனிமேல் வரப்போகின்ற விஷயங்களை பொறுத்தவரை துஆ பயன் தரும். சில சோதனைகள் இறங்கும் போது பிரார்த்தனைகள் அவற்றுடன் போராடி மறுமை நாள் வரை அவற்றை தடுத்து நிறுத்தும். இந்த ஹதீஸ் தபரி ஹாக்கிம்ல இடம்பெற்ற ஹதீஸ்.
இன்னொரு ஹதீஸ்ல இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. பிரார்த்தனையை தவிர வேற எவற்றாலும் விதியை தடுக்க இயலாது. நன்மைகளை தவிர வேற எவற்றாலும் ஆயுளை நீட்டிக்க முடியாது. இது திருமதியில இடம்பெற்ற ஹதீஸ். இந்த ஹதீஸ்கள் நமக்கு எதை சொல்ல வருது? நம்மளுடைய கலா கதிர்க்கே டஃப் கொடுக்கறதுக்கு இந்த பிரார்த்தனையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய கையில தந்திருக்கிறான். நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட விதியவே மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த பிரார்த்தனைகளையும் நாம் செய்யும் நன்மைகளையும் வைச்சிருக்கான். அதற்காக நாம எல்லா நேரத்திலையும் கேட்கறத விட அதற்கான சிறப்பான நேரங்களை நமக்கு வகுத்து தந்து அதில் நீங்கள் எந்த நன்மையான காரியங்களை கேட்டாலும் அது அங்கீகரிக்கப்படும் என்கிற வாக்கையும் தர்றான். இந்த முதலாவது சிறப்பான நேரம் எதுனா அது லைலத்துல் கத்ருடைய நேரம் தான். இந்த ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவா இருக்கு. அந்த ஒரு இரவுல நாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதை நாம 1000 மாதங்கள் கேட்டதற்கு சமமாக அமையுது. உதாரணத்துக்கு நாம சொர்க்கத்துடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எனக்கு தா அப்படின்னு அந்த ஒரு இரவுல நம்ம கேட்டோம்னா அதை நாம 1000 மாதங்கள் தொடர்ந்து கேட்டதுக்கு சமமா இருக்கு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்க. இரண்டாவதாக, ஒவ்வொரு இரவின் கடைசி பகுதியும் நாம துஆ கேட்பதற்கு சிறப்புக்குரிய நேரமா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. கண்ணியமும் மேன்மையும் மிக்க நமது இறைவன் எல்லா இரவுகளிலும் அதன் கடைசி 1/3 பகுதி மீதம் இருக்கும் போது கீழ்வானத்தில் இறங்கி வந்து என்னை அழைப்பவர்கள் உண்டா? அவர்களுக்கு பதிலளிக்க இதோ நான் இருக்கின்றேன். என்னிடம் கேட்பவர்கள் உண்டா? கொடுப்பதற்கு இதோ நான் இருக்கின்றேன். என்னிடம் பிழை பொறுக்க தேடுபவர்கள் உண்டா? மன்னிப்பதற்கு இதோ நான் இருக்கின்றேன் என்று கூறுகின்றான். இந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து நம்மளை எல்லாம் பார்க்க வந்திருக்கிறான்னா அது எவ்வளோ பெரிய சிறப்பு மிக்க நேரமா இருக்கும். அதுல நாம கேட்கும் எந்த துஆவா இருந்தாலும் அது அங்கீகரிக்கப்படுதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. மூணாவதா, ஃபர்லு தொழுகைக்கான பாங்கின் போதும் அவ்வானுக்கும் தொழுகைக்கும் இடையிலும் ஃபரலான தொழுகை தொழுத பின்பும் இந்த சிறப்புக்குரிய நேரங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நாம் எதை கேட்டாலும் அது அங்கீகரிக்கப்படுதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எந்த ஒரு உணர்வும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாமல் கேட்கப்படும் கூட்டு பிரார்த்தனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிப்பதில்லை. நாலாவதாக, ஜுமா நாளுடைய ஒரு குறிப்பிட்ட தருணம். நாட்கள்லேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தது வெள்ளிக்கிழமை தான். இந்த நாளுடைய ஒரு குறிப்பிட்ட தருணத்துல நாம கேட்கப்படும் துஆ எந்த தங்கு தடையுமின்றி அப்படியே அங்கீகரிக்கப்படுது. அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தாங்க. அப்போது நான் அவர்களிடம் கூறினேன், ஜும்மா நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் உண்டு என்றும் அந்த நேரத்தில் இறை நம்பிக்கை கொண்ட ஓர் அடியான் தொழுத பின் என்ன காரியத்திற்காக துஆ கேட்கிறானோ காரியத்தை அல்லாஹ் அவனுக்கு நிறைவேற்றி கொடுக்காமல் இருக்க மாட்டான் என்றும் நாங்கள் அல்லாஹ்வின் வேதத்தில் காண்கிறோம். அப்போது அல்லது கொஞ்ச நேரம் என்று என்னை திருத்தியவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நோக்கி சுட்டி காட்டினார்கள். நான் கூறினேன், ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டது சரிதான், கொஞ்ச நேரம்தான். அவ்வாறெனில் அது எந்த நேரம்னு கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகலின் கடைசி பகுதி என்றார்கள். அது தொழுகைக்கான நேரம் அல்லவே என்றேன். ஆம், இறை நம்பிக்கை கொண்ட ஓர் அடியான் ஒரு தொழுகையை முடித்து மற்றொரு தொழுகைக்காக காத்திருக்கிறார் என்றால், தொழுகைக்காக மட்டுமே அவர் காத்திருக்கிறார் என்றால் அப்போதும் அவர் தொழுகையில் இருப்பவர் போன்றவரே என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜால இடம்பெற்றிருக்கு. மற்றொரு ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஜும்மா நாளில் குறிப்பிட்ட ஒரு நேரம் உள்ளது. இறை நம்பிக்கை கொண்ட ஓர் அடியான் அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது நன்மையை கேட்டால் அவனுக்கு அதனை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்காமல் இருக்க மாட்டான். அந்த நேரம் அஸ்ர் தொழுகைக்கு பின்னால் ஆகும்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அஹமதுல இடம்பெற்ற ஹதீஸ். ஜும்மா நாளின் அஸ்ர் நேரத்தின் பிற்பகுதியில நாம கேட்கும் எல்லா துஆக்களையும்
துஆவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்காமல் இருப்பதில்லை. 5வதா சஜிதாவுடைய நிலையில கேட்கப்படும் துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் தம்முடைய இறைவனுடன் மிக நெருக்கமாக இருப்பது அவர் சுஜூத் செய்யும் போதுதான். ஆகவே அந்த நேரத்தில் கூடுதலாக துஆ செய்யுங்கள். மற்றொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ருக்கூவிலும் சுஜூதிலும் குர்ஆன் ஓதுவது எனக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. ஆகவே ருக்கூல இறைவனை கண்ணியப்படுத்துங்கள், சுஜூதுல அதிகமா துஆ செய்வதற்கு முயலுங்கள். காரணம் அப்போது கேட்கப்படும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இது முஸ்லிம் அஹமதுல இடம்பெற்ற ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ், சுஜூதுடைய நிலையில நாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை டைரக்டா மீட் பண்ண போறோம். அந்த நேரத்துல நமது கோரிக்கைகள் அனைத்தையும் நாம சமர்ப்பிக்க போகும்போது அவன்கிட்ட டைரக்டா பேசும்போது அவன் நம்முடைய கோரிக்கைகளை அங்கீகரித்து கொள்கிறானாம். அடுத்து மழை பொழியும் நேரங்களில் கேட்கப்படும் துஆ. அடுத்து தூய எண்ணத்தோடு ஜம்சம் நீரை அருந்தும் போது கேட்கப்படும் துஆ. அடுத்து தூக்கத்தின் இடையில் முழிப்பு வந்துவிட்டால் சுன்னத்தான துஆக்களை ஓதிவிட்டு நமது தேவைகளை கேட்கும் போதும் அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்கின்றானாம். அடுத்து துஆவின் தொடக்கத்தில் பின்வரும் திக்ரை ஓதிவிட்டு நாம நமது தேவைகளை கேட்கும் போது அதுவும் அங்கீகரிக்கப்படுகிறது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அடுத்து தொழுகையின் கடைசி இருப்பில் இறை துதியையும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தையும் சொன்ன பிறகு கேட்கப்படும் துஆ. அடுத்து இறைவனின் அற்புத நாமங்களை இஸ்முல் ஆலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் சிஃபத்துகளை கூறி அவனிடம் முறையிடும் துஆ. அடுத்து ரமதானுடைய மாதங்களில் கேட்கப்படும் துஆக்கள். துன்பமான நேரங்களில், பீதி பதட்டம் நிறைந்த நேரங்களில் கேட்கப்படும் துஆக்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும் மஅ்ஜுர்னி ஃபி முஸீபதி வ அக்லிஃப்லி ஹைரம் மின்ஹா. இந்த துஆவை கேட்டுவிட்டு நம் மனதில் உள்ளதை அவனிடம் கேட்கும் பொழுது அதுவும் அப்படியே அங்கீகரிக்கப்படுகிறது. அடுத்து அல்லாஹ்வின் நினைவு கூறும் இடங்களில் கேட்கப்படும் துஆ. அடுத்து முறையாக ஒது செய்துவிட்டு கேட்கப்படும் துஆ. இவையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்துல எந்த தங்கு திடையுமின்றி ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்கள். இந்த சிறப்புக்குரிய நேரங்கள்ல நாம கேட்கப்படும் துஆ அப்படியே அங்கீகரிக்கப்படுது. அடுத்ததாக நாம பார்க்க போறது சில சிறப்புக்குரிய நபர்கள் கேட்கக்கூடிய துஆ, அதுவும் அல்லாஹ்விடத்தில் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தன்னுடைய பிள்ளைக்காக தந்தை செய்யும் பிரார்த்தனை. தன் பிள்ளைக்காக தந்தை செய்யும் பிரார்த்தனையை நபிமார்களின் பிரார்த்தனைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒப்பாக்கி இருக்கின்றான். நோன்பாளி, பயணி, அநீதம் செய்யப்பட்டவன் ஆகியோர்களின் பிரார்த்தனையும் அப்படியே அங்கீகரிக்கப்படுது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மூவரின் பிரார்த்தனைகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதுல எந்தவித ஐயமும் இல்லை. தந்தையின் பிரார்த்தனை, பயணியின் பிரார்த்தனை, அநீதம் செய்யப்பட்டவனின் பிரார்த்தனை. மற்றொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 பேர்களுடைய பிரார்த்தனை நிராகரிக்கப்பட மாட்டாது. நோன்பாளி நோன்பு துறக்கும் போது, நீதிமிக்க தலைவன், அநீதம் செய்யப்பட்டவன். இவர்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் மேக கூட்டங்களுக்கு மேல உயர்த்துகின்றான். வானத்தின் வாசல்கள் இவற்றிற்காக திறக்கப்படுகின்றன. அல்லாஹ் கூறுகின்றான், எனது கண்ணியத்தின் மீது ஆணையாக சற்று நேரத்திற்கு பின்பாயினும் நிச்சயமாக நான் உனக்கு உதவுவேன். ஒரு தந்தை தன் பிள்ளைக்காக கேட்கும் துஆ, பயணியின் துஆ, நோன்பாளியின் துஆ, ஒருவன் தனக்கு அநீதி செய்யப்பட்ட நிலையில் அவன் கேட்கும் துஆ, இவர்களுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த தடையுமின்றி அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படுது. அடுத்து ஒரு சகோதரன் மற்ற சகோதரன் இல்லாத போது அவருக்காக கேட்கும் துஆ. சஃப்வான் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நான் சிரியாவுக்கு சென்றிருந்தேன். அங்கு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு சென்ற போது அவர் வீட்டில் இல்லை. அங்கே உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் இருந்தார்கள். என்னிடம் அவர் கேட்டார், இந்த ஆண்டு ஹஜ் செய்கின்றீர்களா? நான் ஆம் என்று சொன்னேன். அவர் கூறினார், அவ்வாறெனில் எங்களின் நன்மைகளுக்காக
அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு சகோதரன் மற்ற சகோதரருக்காக அவர் இல்லாத போது செய்யும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அவரது தலைப்பகுதியில் விசேஷமான ஒரு வானவர் இருப்பார். தமது சகோதரின் நன்மைக்காக இவர் துஆ செய்யும் போதெல்லாம் அந்த வானவர் ஆமீன் என்று கூறி, அவ்வாறே உனக்கும் நன்மை உண்டாகட்டும் என்று துஆ கேட்பார். பின்னர் நான் கடைவீதிக்கு சென்றேன். அங்கு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தேன். அவரும் இவ்வாறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக என்னிடம் கூறினார்கள். நம்முடைய ஈமானிய சகோதரர்களுக்காக கேட்கப்படும் துஆ அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படுவது மட்டுமல்லாமல் அது நமக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஒரு நோன்பாளியின் துஆ அவர் இஃப்தார் செய்யும் வரை. ஒரு நோன்பாளி அல்லாஹ்விடத்துல மிகவும் கண்ணியத்துக்குரியவராக இருக்கிறாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோன்பாளி எனக்காகவே நோன்பு நோக்கிறார். நோன்பு எனக்குரியது, நானே அதற்கு கூலி கொடுப்பேன். மற்ற எல்லா நற்செயல்களுக்கும் இன்ன கூலின்னு சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்புக்கு மட்டும் அதனுடைய கூலிய நானே டைரக்டா தர்றேன்னு சொல்றான். அப்படிப்பட்ட நோன்பாளி கேட்கும் துஆ கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படுது. ஒரு சிறந்த உதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை பார்க்கலாம். சாபான் மாதத்துடைய நோன்பை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது, அல்லாஹ்விடத்தில் இந்த மாதம் எல்லா அமல்களும் சமர்ப்பிக்கப்படுது. நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் எனது அமல்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என நான் ஆசைப்படுறேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இதுல இருந்து நாம எதை புரிஞ்சுக்க முடியுது சகோதரிகளா? ஒரு நோன்பாளி கேட்கும் துஆ அதை அப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்கின்றான். பெற்றோரை கண்ணியப்படுத்தி அடிபடிந்து நடக்கும் பிள்ளைகளின் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுது. நிறைவான தூய்மையான நம்பிக்கையோடு ஒரு முஃமின் எங்கிருந்தாலும் தன் இறைவனை அழைத்து தன்னுடைய வேண்டுகோளை சமர்ப்பிக்கும் போது அதை இறைவன் அப்படியே அங்கீகரித்துக் கொள்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். சகோதரிகளா, நாம இதுவரைக்கும் பார்த்த சிறப்புக்குரிய நேரம், யாரெல்லாம் கேட்டால் அது இறைவனிடத்தில் நிராகரிக்கப்படாது என்பதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? அவனது அடிமைகளாகிய நாம அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், அவன்கிட்ட ஒன்னையும் நாம கேட்டுக்கிட்டே இருக்கணும், அவனையே மையமா வச்சு நாம செயல்படணும். ஒரு தலைவன் எப்படி இருப்பானோ அது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றிலும் வழிகாட்டி கொண்டே இருக்கிறான் என்பதற்கு இந்த துஆ ஒரு சான்றா இருக்கு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். நாம எல்லோரும் சிறப்பிற்குரிய நன்மைகளை வாரி இறைக்கக்கூடிய இந்த ரமதானை அடைய பெற்றிருக்கும் நாம இந்த சிறப்பான ரமதானையும் இதுல நமக்காகவே இறைவனால் அருள பெற்ற சிறப்பான நேரங்களையும் நல்ல முறையில் பயன்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நேசத்தையும் அவனது மன்னிப்பையும் நமது தேவைகள் அனைத்தையும் அவனிடமே முறையிட்டு நல்ல முஸ்லீமாக முஃமினாக வாழ்ந்து மரணிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரின் மீதும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.